விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த சாரம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வளைவில் திரும்ப முயன்ற கல்லூரி வேன் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் வேன் கவிழ்ந்து 20க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்போம். சையத், வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நிகழ்ந்தது? தற்போது மாணவிகளின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ் ஆதனூர் கிராமத்தில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கல்லூரி வேனில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரியில் முடித்து வழக்கம் போல் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஏறிக்கொண்டு ஆத்தூர் டோல்கேட் அருகே உள்ள தங்கும் இடத்துக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர். சென்னை மார்க்கமாக இருந்து திண்டிவனம் மார்க்கமாக வந்து கொண்டிருந்த தனியார் கல்லூரி வேன் அங்கிருந்த வளைவில் திடீரென திரும்பிய போது அப்பொழுது சென்னை மார்க்கமாக இருந்து திண்டிவனம் மார்க்கமாக அதிவேகமாக வந்த கார் ஒன்று திடீரென பிரேக் போட்டு நிறுத்த முடியாத நிலையில் கல்லூரி வேன் மீது பலமாக மோதியது. இதில் கல்லூரி வேன் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் அக்கம் பக்கத்து நிறுவனங்கள் வேனில் இருந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து நடந்த பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் சென்னை மார்க்கமாக சென்ற ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உட்பட ஏராளமான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இது குறித்து தகவல் அறிந்த ஒலக்கூர் போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்துவதோடு போக்குவரத்தை தற்போது சரி செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.